ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயப்புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்நெய்யே. இன்றைய பாசுரம் சிறப்பான பாசுரம். எல்லா நாளும் இதை தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாசுரமும் சிறப்பு வாய்ந்தது தான். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாசுரம். திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மொத்தம் 4000. அதனால தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4000ல் இந்த ஒரே ஒரு பாசுரத்தில் தான் மகாலட்சுமி தாயாருடைய பெருமை பேசப்படுறது. 4000த்துக்கும் இந்த ஒரு பாசுரத்தில் தான் ஆண்டாள் தான் சொல்லியிருக்கா. தாயாரின் வைபவத்தை சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அவளுக்குனே அமைந்த பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, ஸ்ரீசூக்தம் அப்படிங்கிற ஒரு பகுதி வேதத்தில் இருக்குது. அதை வேத அத்தியனம் பண்ணவா தான் சொல்ல முடியும். மற்றவா வேத அத்தியனம் பண்ணாதவர்கள், பெண்கள், இப்படி எல்லாராலையும் சொல்ல முடியாது. அதுவும் பெண்கள் வேதத்தை சொல்லவே கூடாது. ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தை கூட அவ்வளோ உச்சரிக்கக்கூடாது பெண்கள். ஏன்னாக்க அது வயிற்றுலேருந்து வரணுமா, நாபிலேருந்து வரணுமா. அது ஃபெலப்பியன் டியூப்பை இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவா டாக்டர்ஸ் எல்லாம். அதனால் ஓம்ங்கிறத சொல்லக்கூடாது பெண்கள்னு. அவ்வளவு வசதி அந்த ஓம். அதை தவிர இந்த வேதமும் பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் ஸ்ரீசூக்தத்தை சொன்னால் பிராட்டியோட பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் தான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேளே அப்படின்னா, எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால தான் அந்த ஸ்ரீசூக்தத்தின் தமிழாக்கமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் அமைச்சிருக்கா. இந்த பாசுரத்தை சொன்னால் ஸ்ரீசூக்தம் சொன்ன பலனை மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுத்துடுவா. இப்படி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும்படி பண்ணிட்டா நம்ம ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில். அதனால் அந்த பாசுரத்தை நாம் முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எம்பெருமானுடைய திருத்தகப்பனார், திருத்தாயார் அவர்களெல்லாம் போன பாசுரத்தில் எழுப்பினா. அதுக்கப்புறம் பகவானை எழுப்பினா அவர் எழுந்துக்கலை. ஏன்னா பிராட்டி இல்லாத பெருமாளா அப்படின்னு தன்னோட தவறை உணர்ந்துட்டா. இப்போது பிராட்டியை எழுப்புறா. பிராட்டி மூலமாக தான் பெருமாள் கிட்ட நாம் போகணும். ஏன் வேதம் பெருமாளை அக்னி அப்படின்னு சொல்கிறது. நாம் அவர் முன்னாடி போய் நின்னோம்னா அப்படியே சுட்டு எரிச்சிடுவார். ஏன்னா அவர் அக்னி. அந்த அளவுக்கு பெருமாள் கருணை இல்லாதவரா? இவ்வளோ நாளை உட்காந்து ராமர் கருணை உள்ளவர், கருணா காக்குஸ்தன்லாம் சொன்னேன். அவ்வளவு கருணை இல்லாதவரா? நம்மளை எரிச்சுடுவாரா அப்படின்னா கருணை உள்ளவர் தான். ஆனால் நம்ம எவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் அவர் முன்னாடி போய் நின்னால் அவர் நிச்சயம் சீற்றம் அடைஞ்சுடுவார். ஆனால் இந்த மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் இருக்கா இல்லையா, இருந்துட்டு அந்த கோபங்கிற அக்னி பகவானுக்கு வந்ததுன்னா அதை அணைச்சி நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி பண்ணிடுவாளாம், ரெக்கமெண்ட் பண்ணிடுவாளாம், தூண்டி விட்டுருவாளாம், அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுவாளாம். அப்போது தாயார், அதனால் தாயார் பக்கத்தில் இருக்கணும். அவள் ஒரு தண்ணி மாதிரி இருந்து அதை அணைச்சி விட்டுருவாள். அப்போ தாயார்கிட்ட போகணுன்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணுமா அப்படின்னு பார்த்தா, நெருப்பு அணைக்கத்தான் நீர் வேணும், நீருக்கு அவசியம் இல்லை. அதனால பிராட்டி நமக்காக வாதாடி அவனோட அருளை பெற்று கொடுத்துடுவா. பிராட்டியை எப்படி கூப்பிட்டா பார்ப்போம். முதல்ல தசரதரின் மருமகள், அடுத்தது ராமருடைய தர்ம பத்தினி,
கடைசியாக ஜனகரின் மகள் அப்படின்னு தான் சீதா பிராட்டி சொல்லிப்பாளாம். ஆஞ்சநேயன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் சிம்சுபா மரத்தில் உட்காண்டு தான் வந்ததை சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமானு. இதுதான் சுந்தரகாண்டத்தில் முக்கியமான பகுதி. இந்த ராமாயணத்தை தான் சொன்னார். ஆரம்பிக்கிறது இப்படி தான் ஆரம்பித்தார். இந்த ஸ்லோகமே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேங்கிற வரிகள்லேருந்து தான் உருவெடுத்தது அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு மருமகள் அப்படின்னா, தசரதரின் மருமகள். தசரதர் எப்படிப்பட்டவர்? ரத குஞ்சர வாஜிமானு, யானைகள் குதிரைகள் ரதங்கள் எல்லாம் உடைய சக்கரவர்த்தி. மாமனாரோட பெருமையை சொல்லி சொல்கிறார் ஆஞ்சநேயன். மருமகளான சீதைக்கு மாமனாரின் பெருமையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை. அதே போல் இங்கேயும் அந்த திருவே நப்பிண்ணை அவதாரம் பண்ணியிருக்கா. அதனால் மாமனாரின் பெருமையை சொல்லுவதைத்தான் மகாலட்சுமி தாயாரே உகப்பா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தடவை சீதா பிராட்டி இதுக்கு காட்டுக்கு போகிறார்கள் எல்லாரும். அப்போது ராமர் பார்க்குறார், சீத்தை என்ன பண்ணுறா, ஒரு அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா காட்டில். சீத்தை, நீ ஏன் அரச மரத்தை சுத்தர அப்படின்னு கேட்டார் ராமர். நம்மளோட 14 வருஷ வனவாசம் பூர்த்தியாகி அப்பா தசரதர் சௌக்கியமாக இருக்கணும்னு அஸ்வத்த நாராயணனை நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா சீத்தை. அப்படின்னா மாமனார் தசரதரிடத்தில் அவளுக்கு எவ்வளவு பிரியம் பாருங்க. நந்தகோபரான தசரதரை இப்போது ஆண்டாள் கொண்டாடுறா. நந்தகோபரான தசரதரை கொண்டாடுறா. முதல்ல அப்பாவை கொண்டாடுறா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் அப்படின்னு அவரை கொண்டாடுறா. களிறு அப்படின்னா யானை. தசரதர் சத்திரிய ராஜா, நிறைய யானை படைகள்லாம் இருக்கான். நல்ல புஷ்டியான கஜங்களை அனுப்பி வனவாசம் முடிஞ்ச உடனே ராமனையும் சீத்தையையும் அழைச்சிண்டு வரணும் அப்படின்னு நினச்சார் போல இருக்கு அவர். ஆனால் அதுக்குள்ளே அவர் சொர்க்கம் போயிட்டார். ஆனால் தசரதர் நினைச்சதை திருஜடைங்கிற ராட்சசி சக ராட்சசிகள் கிட்ட சொல்கிறா. சீதா பிராட்டி அசோக வனத்தில் இருந்தபோது நான் ஒரு கனவு கண்டேன். அதில் ராமர் 4 பெரிய பெரிய களிறு உடைய தந்தங்கள் உடைய களிர்கள் மீது சீதா பிராட்டியை உட்காத்தி வச்சுண்டு அயோத்திக்கு அழைச்சிண்டு போகிறார் அப்படி நான் கனவு கண்டேன் அப்படிங்கிறா. ராகவசிய மயா திருஷ்டக சதுர்தந்தம் மகாகஜம் அப்படிங்கிறார் வால்மீகி. அப்பேற்பட்ட கஜங்களை தசரத சக்கரவர்த்தி வளர்த்து வச்சிருக்கார். அவைகளை கொண்டு வந்து ராமர் சீத்தையை மீட்டுண்டு போன மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படிங்கிறார் திருஜடை. தசரதர்கிட்ட இவருடைய பிள்ளைகளான ராமலக்ஷ்மணர்களும் எப்பேற்பட்டவானா யானை மாதிரி இருந்தாலும் அவளும். இதை ஜனக மகாராஜா சொல்கிறார். எப்போ சொல்கிறாருன்னா, விஸ்வாமித்திர மகாரிஷியோட ராமலக்ஷ்மணால் மிதிலைக்குள்ளே நுழையிறா. அப்படி நுழையிற போது இவாளோட நடை அழகை பார்த்த ஜனக மகாராஜா, கஜ சிம்மகதி வீரவ் சார்தூல விஷபோபமவு அப்படின்னு வியக்கிறார். யார் இந்த 2 ராஜகுமாரர்கள் இவ்வளவு அழகா யானை மாதிரி நடை போட்டுண்டு வராளே அப்படின்னு அவர் வியக்கிறாராம். இப்பேற்பட்ட கஜங்களாகிற பிள்ளைகளை உடைய தசரதர். அடுத்ததாக தசரருடைய இன்னொரு வலிமையை சொல்கிறார். ஓடாத தோல்வலியன் அப்படின்னு அவருடைய இன்னொரு பெருமையை வலிமையை கொண்டாடுறார். எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் 10 திக்கிலையும் ரதத்தை செலுத்தி, அதனால்தான் தசரதர் எதிர்த்து போராடும் வல்லமை பெற்றவர். அப்பப்போ என்ன பண்ணுவார், தேவர்களுக்காக அசுரர்களோடும் போராடி இருக்கார் அவர். அப்பா தசரதர் இப்பேற்பட்ட திரள் உடையவராக இருந்ததுனால தான் ராமபிரானும் அசகாய சூரனா அனபாய சாகசனா இருந்து 14,000 கரதூஷணர்களை இவர் ஒருவரே யுத்தம் பண்ணி ஜெயிச்சார். இந்த திறமை அப்பா கிட்டேருந்து தான் ராமருக்கு வந்தது. 2 பேருமே ஓடாத தோல் வலிமை உடையவர்கள்னு கொண்டாடி அதுக்கப்புறமா யாரை எழுப்புறான்னா, மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டியை அழைக்கிறார்கள். சீதை தான்
நப்பிண்ணை பிராட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா சீதை தான் நப்பிண்ணை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள். என்ன நப்பிண்ணைனா நல்ல பிண்ணை அப்படின்னு நம்ம பிரிக்கணும். பிண்ணை அப்படின்னா பின்னாடி சென்றவள் அப்படின்னு அர்த்தம். நல்ல பிண்ணையாக யார் பின்னாடி போனா? காட்டுக்கு ராமன் பின்னாடி போனா. அதனால இவள் தான் நப்பிண்ணை, சீதா பிராட்டி தான் நப்பிண்ணை. காட்டுக்கு வந்தே திருவேன்னு ராமர் பின்னாடி உறுதியாக போனா, வேண்டாம் சீத்தை, காட்டு வாசம் ரொம்ப கொடியது அப்படின்னு எடுத்து சொன்னார் ராமர். அப்போது பிராட்டி அவர்கிட்ட சொல்கிறா, கச்ச ராம மயா சகா அப்படிங்கிறா. நீர் வேணா என் பின்னாடி வாங்கோ, நான் காட்டுக்கு வந்தே திருவேன்னு உறுதியாக போனாலாம் நப்பிண்ணையாகிய சீதா பிராட்டி. அதனால தான் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சீதையை கொண்டாடி எழுப்புறார்கள் ஆண்டாள் கோஷ்டி. நப்பிண்ணை உள்ளே படுத்துட்டுருக்கான்னு இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, கதவோ சாத்தி இருக்கு. எப்படி தெரிஞ்சுண்டா இவா அப்படின்னா, அவளை கந்தம் கமழும் குழலி அப்படின்னு அழைச்சி வாசனை வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறார்களாம். சீதையோட கூந்தல் அலை அலையாக மயில் தோகை மாதிரி இருக்கான். அதுலேருந்து வர சுகந்தம் இவளோட மூக்கை தொளைக்கிறது. மல்லிகை, முல்லை புஷ்பங்கள் இப்படி எல்லா மலர்களையும் சூட்டிண்டு படுத்துட்டுருக்காளாம் சீதா பிராட்டி. அந்த பூக்கள் மனம், அந்த பூக்களோட மனம்தான் வந்ததா அப்படின்னா அது குழலுடைய சுகந்தமாகாது. இங்கே போட்டிருக்கிறது கந்தம் கமழும் குழலின்னு போட்டிருக்கா. அவள் குழல்லேருந்து வந்த மனமா. இதெல்லாம் சூட்டின்றதுனால தான் அந்த மனம் வந்தது அப்படின்னு இல்லை. அது மலருடைய சுகந்தம், மலருக்குள்ள சுகந்தம். ஆனால் இங்கே பிராட்டி பத்மினிங்கிற ஜாதி, உத்தம ஜாதியில் பிறந்த பெண்ணாக இருக்கிறதுனால பூவை சூட்டிண்டு தான் கேசத்துக்கு சுகந்தம் வரணுங்கிற எண்ணம் வரணுங்கிறது இல்லை. இவள் அந்த பூவை சூட்டிண்டா இவளோட குழலினுடைய சுகந்தம் அந்த பூவுக்கு வந்துடுமா. கசங்கின அந்த பூவை அவள் விட்டெறிஞ்சுட்டா அப்படின்னா அதில் பிராட்டியுடைய கூந்தல் மனம் மணக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால கந்தம் கமழும் குழலி அப்படின்னு அழைச்சார்கள். இவளுடைய கூந்தல் மனத்துக்கு தான் பெருமாள் ஆசைப்படுறாராம். அதை யார் சொல்கிறா அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். கோதா குந்தல சௌகந்திய சம்யுக்தம் மால்ய மகர அப்படின்னு கோதா சூடி களைந்த மாலையைத்தான் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி பெருமாள் சாத்திக்கிறார் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ரசிக்கிறார். அப்பேற்பட்ட சுகந்தம் வாசலில் நின்றுண்டு கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைகளோட மூக்கை தொலைக்கிறது. ஸ்ரீசுக்தத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்யபுஷ்டாம் கரிஷ்ணீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமி கோபவையே ஸ்ரீயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சமஸ்த சுகந்தங்களுக்கும் இருப்பிடமானவள் மகாலட்சுமி ஆகிய சீதா பிராட்டி. நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட வாசனையை போக்குபவள் அவள். சர்வ கந்தக சர்வ ரசகன்னு தாயார் இருக்கிறதுனால தான் நமக்கு ஞானம்ங்கிற சுகந்தத்தையே அவள் கொடுக்குறா அப்படின்னு சொல்லப்படுது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னார்கள். பிராட்டி கதவை திறமான்னு சொன்ன உடனே திறக்கவே இல்லை. உடனே விடிஞ்சதுக்கு 2 அடையாளம் சொல்கிறார்கள். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், உங்களோட வீட்டு தோட்டத்தில் கோழிகள்லாம் கூவுறது, வந்து பாருங்கோ அப்படின்னு சொன்னார்கள். இப்போது பிராட்டி பதில் சொல்கிறார். ஏம்மா இப்படி நானும் அவரும் ஏகாந்தமாக இருக்கிற போது இப்படி அழைக்கிறேள் அப்படின்னு அவள் சொல்கிறா. கோழி கூவிடுத்து அப்படின்னு இவா சொன்னா, அது சாம கோழிமா, அந்த கோழிலாம் இப்போ கூவாது அப்படின்னு விட்டா பிராட்டி. அந்த பெண்கள் மாதிரியே இவளும் சொல்லிட்டா. எல்லா இடத்துலையும் கூவுறது அப்படின்னு சொன்னார்கள் இவர்கள். வால்மீகியும் சொல்கிற அந்த கோழி எல்லா இடத்துலையும் கூவுறதுங்கிறத மாணிக்க கிருத சோபனாக ஸ்படிகாந்தர குட்டிமாக, அயோத்தியில் இவளோட தோட்டத்தில் உள்ள கோழிகள்லாம் வந்து கூவித்து, ஏன் அதுகள்லாம் வந்து கூவுறது அப்படின்னா தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்கலாமேன்னு கூவுறதான் அதுகள்லாம். பிராட்டி எழுந்து வர மாதிரியே தெரியல. உடனே அடுத்த அடையாளம் சொல்கிறா. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான், குயில் இனங்கள்லாம் கூவுறது அப்படின்னு சொன்னான். இன்றைக்கும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால்
குறுக்கத்தி பந்தல் அப்படின்னு சொல்லுவா. அது ஆண்டாளுடைய திவ்யமான சன்னதிக்கு முன்னாடி மாதவி பந்தல் அப்படின்னு அதை காமிப்பா. அந்த மாதவி பந்தலுக்கு காமிப்பா. அந்த மாதவிங்கிற அங்கே இருக்குது. அந்த மாதவிங்கிற ஆண்டாளுடைய பெயர் மாதவிங்கிறது. மாதவசிய ஈயம் மாதவி, மாதவனை சேர்ந்தவள்னு அர்த்தம். லக்ஷ்மியோட கூடியவள் இவள் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம ஆண்டாளையும் மாதவி அப்படின்னு சொல்லலாம். விதவிதமான பட்சிகள் குயிலினங்கள் கூவுறது, எழுந்து வந்து பாருங்கோ தாயே அப்படின்னு இவாள்லாம் அழைக்கிறார்கள். கோகிலைகி பிருங்க ரஜைச்ச நானா வர்ணைச்ச பட்சிபிகி அப்படின்னு வால்மீகியும் அதை சொல்கிற. பட்சிகளும் குயில்களும் மகாலட்சுமி தாயாரோட பெருமையை பாடுறது அப்படின்னு அவரும் சொல்கிறார். ராமாயணத்தில் இந்த குறுக்கத்தி பந்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு அரை ஸ்லோகம் வால்மீகி எழுதியிருக்கார். அந்த சித்திரக்கூடத்தில் குறுக்கத்தி பந்தல் கீழே ஏகாந்தமாக இருக்கார்களாம் இந்த திவ்ய தம்பதிகள். அப்போது சீத்தை சொன்னாலாம், நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அவள் ஒரு நாளும் சமைக்க மாட்டா. எல்லாம் லக்ஷ்மணன் தான் சமையல். என்ன எல்லாமே பச்சையாக எடுத்து கிழங்குகள் காய்கள் இதை தான் சாப்பிட்ருக்கா. ஆனால் இன்றைக்கி சொல்கிறா, நான் தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அரை ஸ்லோகம் வால்மீகி எழுதியிருக்காராம். வேறு எங்கேயுமே ராமன் சாப்பிட்டதாவே தெரியல. சாப்பிட்டதா ஸ்லோகமே கிடையாது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன பண்ணுறா அப்படின்னாக்க கந்தமூல பலம் அப்படின்னு கிழங்க தான் அவர் சாப்பிட்டாராம். கிழங்க சுட்டு ஒரு பிட்டை எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்தாராம் ராமருக்கு. அதை சாப்பிட்டாரா ராமர். இதம் மேத்தியம் அப்படின்னாராம். ரொம்ப பரிசுத்தமாக பவித்திரமாக இருக்குது, ரொம்ப நன்னா இருக்குமா சீத்தே அப்படின்னாராம். மறுபடியும் ரெண்டாவது பிட்டை எடுத்து அதே மாதிரி சுட்டு கொடுத்தா, இது எப்படி இருக்குது சுவாமி அப்படின்னு கேட்ட உடனே இதம் ஸ்வாத்து, ஸ்வாத்துனா ரொம்ப ருச்சியாக இருக்குது அப்படின்னாலாம். இன்னொரு பிட்டை எடுத்து கொடுத்தா, இது எப்படி இருக்குது சுவாமி அப்படின்னா, சீத்தை நீ ரொம்ப நன்னா தான் பண்ணியிருக்க, இந்த அயோக்கிய அக்னி ஜாஸ்தி எரிச்சுட்டான், அதனால அது கருகி போயிடுது அப்படின்னு எவ்வளோ அழகாக டிப்ளமேட்டிக்காக சொல்கிறார் பாருங்க. நம்ம பாத்தில் இருக்கிறவானா நம்மளை கோச்சுப்பா. அவர் அழகாக கோச்சுக்காமல் ரொம்ப அழகாக சொல்கிறார் சீத்தை கிட்ட. இதம் மேத்தியம் இதம் ஸ்வாத்து பிரஷ்டமிதம் அக்னினா அப்படின்னு இந்த அரை ஸ்லோகந்தான் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்குது. நன்னா பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டது யார்? கிருஷ்ணன். தங்கள் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு வீடு வீடாக போயும் சாப்பிட்டுட்டு வந்தான். ஆனால் இவருக்கு தான் சாப்பாட்டு ராமன் அப்படின்னு நம்மளாம் பேர் சொல்லின்னு இருக்கோம். பேர் வாங்கினது ராமன் தான். இப்படி மாதவி பந்தலில் உட்காண்டு சீத்தையும் ராமரும் ஆனந்தமாக இருந்தா. அந்த மாதவி பந்தல்ங்கிறது குறுக்கத்தி பந்தல், அதுக்கு கீழே சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பந்தலில் குயில்கள்லாம் கூவுறது. குயிலோட குரல் இனிமையாக இருக்கும். அப்படின்னு எப்படி இனிமையாக இருக்குது அப்படின்னா, குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம்னு வால்மீகிங்கிற குயில் ராமா ராமா ராமான்னு கூவுறதான் அந்த பந்தலில். மதுரமான ராமாங்கிற அட்சரத்தை அது கூவுற மாதிரி மாதவி பந்தலில் குயில்கள் எல்லாம் கூவுறது. எழுந்து வந்து நீங்கள் கதவை திறக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார்கள், கூப்பிடுறார்கள். பிராட்டி இத்தனை நாழி பதில் பேசிகிட்டே இருந்தா. இப்போது அவள் பதிலே சொல்லலை. உடனே இவ சாளரம் வழியாக எட்டி பார்க்குறா, ஏன் பிராட்டி பதிலே சொல்லலை அப்படின்னு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட பந்தார் விரலியாக படுத்துட்டுருக்காளாம் பிராட்டி. பிராட்டி கையில் பந்தை வச்சுண்டு படுத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. பந்து எதுக்கு பந்து வச்சுட்டு, சின்ன குழந்தையா அந்த பந்து வச்சுட்டு விளையாடுறதுக்கு பந்தை கையில் வச்சுட்டுருக்காங்கன்னா, அந்த பந்து தான் யார் அப்படின்னாக்க ஜீவாத்மாவாகிய நம்ம எல்லாரும் பந்தாக இருக்கோமா அவள் கையில். அதாவது நம்மளாம் நாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவைகளை கையில் வச்சுட்டுருக்காளாம். எல்லா ஜீவாத்மாக்களையும் தன் கையில் வச்சுட்டாளாம். ஏன் எப்படி அவள் கையில் வச்சுண்டா அப்படின்னா, இன்னொரு கையில் தன் கையில் ஒரு பந்தை வச்சுட்டு இன்னொரு கையால் நாராயணனையும் அப்படியே அணைச்சுண்டு படுத்துட்டுருக்காளாம். பந்தனைந்த மெல்விரலால் சீத்தைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அப்படின்னு ஆழ்வார் கூட ரசிக்கிறார். பந்தை அணைச்சுண்டு படுத்துட்டுருக்கா அப்படின்னு. ஏன் பந்தாகிய ஜீவாத்மாவை தன் கையில் வச்சுண்டு பிராட்டி வச்சுட்டுருக்கா அப்படின்னா, ஜீவாத்மாக்களை தான் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவள் ரெண்டு பேருக்கும் பந்து விளையாட்டு போட்டி இருந்துதான். அதில் பந்தை ஜெயிச்சு இவள் கையில் வச்சுட்டுருக்கா. பெருமாள் கையில் பந்து இருந்தால் அவர் தண்டனையை கொடுத்துடுவார்.
இவள்கிட்ட இருந்ததுன்னா க்ஷமை, அதாவது மன்னிப்பு அப்படிங்கிற குணத்தில் நம்மளை அவள் ரட்சிச்சுடுவா. அதனால தன் கையில் பந்தை வச்சுட்டு இருக்காள். இதை வாலி அழகாக எடுத்து காண்பிக்கிறான். அடிபட்டு கீழே விழுந்திருக்கான். அப்போ ராமனை பார்த்து சொல்கிறான், நிறைய பேசினான் வாலி. பிராட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்ட காக்காசுரன் பிராட்டிக்கிட்டேயே அபச்சாரப்பட்டான், அவன் பொழைச்சி போயிட்டான். ஏன்? அப்போ சீத்தை பக்கத்தில் இருந்தா. அவனை விட கொடிய தப்பு நான் பண்ணலை, ஆனால் அப்படி பண்ணாத என்ன நீ அடிச்சுட்டியே, ஏன் தெரியுமா அடிச்சுட்ட? உன் பக்கத்தில் பிராட்டி இல்லை அப்படின்னு அவன் எடுத்து காண்பிக்கிறான். தயைங்கிற குணம் பிராட்டிக்கிட்ட ரொம்ப உண்டு அப்படிங்கிறத திருஜடை சக ராட்சசிகள்கிட்ட சொல்கிறாளாம். இதுவரை சீதா மாதா கிட்ட நீங்கள்லாம் அபச்சாரப்பட்டுட்டேள், அவளை திட்டினேள், ஒவ்வொருத்தராக அவள் காலில் விழுந்து எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கோ, நிச்சயம் தேவி அபயம் கொடுப்பா அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசோ மகதோ பயாது. பிரணிபாதம், காலில் விழுந்தா போகிறோம், அவள் பிரசன்னம் ஆயிடுவா அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். திருஜடை கண்ட கனவை கேட்டு பிராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். ராட்சசிகள்கிட்ட அவள் சொல்கிறாளாம், சரணம்னு நீங்கள் சொல்லவே வேண்டாமா, ஒருவேளை என் பிரபு ராமரால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுது அப்படின்னா நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படிங்கிறா பிராட்டி. ராவண வதமெல்லாம் ஆயிடுத்து, ஹனுமன் ராமர் ஜெயிச்சதை சொல்கிறார். சுற்றி உட்காண்டிருந்த ராட்சசிகள் எல்லாம் பார்த்தார். அவர் பார்த்துட்டு, அம்மா எனக்கு ஒரே ஒரு அனுமதி கொடுங்கோளே அப்படின்னு கேட்டார். இவாளெல்லாம் என் கையாலேயே நான் கசக்கி பிழிஞ்சு கொன்னுடுறேன், உங்களை என்ன பாடுபடுத்தினா இவாள்லாம் அப்படின்னார். அப்போது பிராட்டி மறுத்துட்டு சொல்கிறா, ஏற்கனவே நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன், இது ரொம்ப அருமையான ஸ்லோகம். பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமார் ஏன ந கஷின்ன அபராரியதி அப்படின்னா. நான் இவாளை அழிக்க விடமாட்டேன் ஹனுமன்னு, என்னைக்கோ இவாளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஆபத்து வந்தால் நான் ரட்சிக்கிறேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டேன். உடனே ஹனுமன் சொல்கிறார், இவா தான் சரணாகதியே பண்ணலையே, எப்படி நீங்கள் ரட்சிப்பேள் அப்படின்னு. அதுக்கு அவசியமே இல்லை, எனக்கு என்னுடைய வாக்கு தான் முக்கியம், என் கையால் நான் பந்தை வச்சுருக்கிறதுக்கு என்ன அடையாளம், இதுதான் அர்த்தம், நான் அவளை ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். அதனால் பந்தார் விரலியான பிராட்டி அவள். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, மைத்துனன்னா மச்சுனன் இல்லை, கணவன், உன்னுடைய கணவனுடைய பேரை புகழ நாங்கள் பாடப்போகிறோம் அப்படின்னார்கள். நாராயணனும் மகாலட்சுமி தாயாரும் வைகுண்டத்தில் சதுரங்க விளையாட்டு விளையாடுவாளாம். நிறைய காயின்ஸ்லாம் நல்ல விதவிதமான கலரில், பச்சை கலர், கருப்பு கலர், வெள்ளை கலர், இந்த மாதிரி இருக்குமா காயின்ஸ் எல்லாம். அதெல்லாம் வச்சுட்டு சதுரங்க விளையாட்டு, செஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த செஸ் போர்டில் செஸ் விளையாடுவாளாம் அவள் 2 பேரும். பரமாத்மா ஒரு தடவை அந்த காயின்ஸில் என்ன பண்ணிட்டார், இந்திரனை தூக்கிவிட்டார் வேண்டான்னு. இவனை நீங்கள் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டாலாம் தாயார். இவனோட புண்ணியமெல்லாம் தீந்து போயிடுத்து கும்பிபாகம்ங்கிற நரகத்தில் கொண்டு போய் தள்ள போகிறேன் அப்படின்னு விட்டார். சுவாமி நீர் இப்படி பண்ணலாமா, இத்தனை நாளாக இவன் இந்திரலோகத்தில் ரொம்ப போகியமாக இருந்தான், சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான், இப்போ கொண்டு போய் நரகத்தில் தள்ளி அவனை கஷ்டத்தை அனுபவிக்கும்படி பண்ணலாமா, வேண்டாம் சுவாமி அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொன்னாலாம். இவனோட புண்ணியமெல்லாம் தீந்து போயிடுத்துமா, பாபத்துக்கு உண்டான தண்டனையை இவன் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னாராம் பரமாத்மா. ஒரே வாக்குவாதம் 2 பேருக்கும், இவ கூடாதுங்கிறா, அவர் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அவள் தம்பதிகளுக்கு இடையில் ஒரே சண்டையாக போயிடுத்தான். கடைசியில் என்ன பண்ணி நான் பிராட்டி அப்படின்னா, பெருமாள் கடைசியில் தோற்று போயிட்டார், தாயார் தான் ஜெயிச்சா. அவர் எழுந்து போகாமல் ஓடி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாலாம், தன்னோட புடவை முந்தானையையும் அவரோட அங்கவஸ்திரத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுட்டாளாம், அவர் எழுந்து ஓடாமல் இருக்கணும் அப்படின்னு. அஸ்திநாத பிரபோதினி ஸ்ரீயாம் தேவி முபஹ்வயே ஷீர்மா தேவீர் ஜுஷுதாம் அப்படின்னு களிறு ஆதி மூலமே அப்படின்னு கத்தித்து அந்த யானை. கத்தின உடனே பரமாத்மா ஓடினான், ஓடி போய் அந்த காப்பாற்றினா. அப்போது அவனுக்கு இந்த முடிச்சு போட்டிருக்கிறது மறந்து போயிடுதான். ஆனால் அந்த முடிச்சு இருக்கிறதுனால தான் அந்த ஆதி மூலமேன்னு கத்தின உடனே ஓடி போய் காப்பாற்றினா, அந்த முடிச்சினால தான் காப்பாற்றினா ஓடி போய். அதனால் அவ்வளவு காருண்யம் பகவானுக்கு தாயார்னால கிடச்சிது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவாள் இந்த இடத்துல. லக்ஷ்மியோட கூட இருந்ததுனால தான் இது நடந்தது.
என்னடியார் அதை செய்தாரேல் நன்று செய்தார் அப்படின்னு வேற ஆழ்வார் சொல்கிறது மாதிரி சொல்லுவாராம். என்னோட அடியவர்கள்லாம் தப்பே பண்ண மாட்டாமா, அப்படி பண்ணாலும் நன்மைக்கு தான்னு லக்ஷ்மியோட சண்டை போடுவாராம் பரமாத்மா. இத்தனையும் ஏன் பண்ணுறார், காருண்யத்தோடு ஏன் பண்ணுறாருன்னா பக்கத்தில் பிராட்டி இருக்கிறதுனால, மகாலட்சுமி தாயார் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அவர் பேசுகிறாராம். அப்போது ஹனுமன் கிட்ட சொல்கிறார். இன்னும் நம்ம ஹனுமனை முடிக்கலை, அவர் கேட்டுன்னு இருக்கார் இத்தனையும். ஹனுமன், இந்த அசோகவனத்தில் நான் 1 மாத காலம்தான் இருப்பேன், அதுக்குள்ளே என் பிரபு என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு வரணும், இல்லைன்னா நான் ஜீவிச்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாவோ. அதை கேட்ட ராமன் சொல்கிறார், அவளாவது 1 மாதம் அப்படின்னு சொன்னால் என்னால் அவளை விட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அப்படின்னார் ராமர். இப்படி திவ்ய தம்பதிகள் அந்யோன்யத்தோட ஜகத்தை ரட்சித்தார்கள். உன் மைத்துனன் உயர்ந்த திவ்ய திருநாமங்களை உறக்க பாட போகிறோம், அவனை சேவிக்கணும், அதனால நீ கதவை திறக்கணும் அப்படின்னு, கதவை திறமா அப்படின்னு சொன்னார்கள். எப்படி திறக்கணும் அப்படின்னா, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப அப்படின்னு சொன்னார்கள். உம்மோட கை எப்பேற்பட்ட கை தெரியுமா, செந்தாமரை கை. மிதிலையில் சீதா பிராட்டி தன் தோழிகளோட பந்து விளையாடின்னு இருந்தாளாம். அதை பார்த்தாராம் ராமர். அந்த பந்து ஒரே சமயத்தில் சிகப்பு கலர், கருப்பு கலர், வெள்ளை கலர்னு 3 கலரையும் காமிச்சுதான். ராமர் அப்படியே திகைச்சு போயிட்டாராம். இது என்னது 3 கலர் காமிக்கிறது இந்த பந்து அப்படின்னு. அவள் தான் பந்தார் வெள்ளியாச்சே. சீதையோட கை செந்தாமரை கையாக இருக்குது, அந்த சிகப்பு ரிஃப்ளெக்ட் ஆகி சிகப்பாக இருக்கான். அதனால் அதே பால் அடுத்தது கண்ணுக்கிட்ட போச்சான். கண்ணுக்கிட்ட போகிற போது கண்ணில் மை தீட்டின்னு இருக்கா, அப்போது அது கருப்பு நிறத்தில் இருந்துதான். ஏன் அப்படின்னாக்க, இவள் மைத்தடங் கண்ணினாய், அடுத்தது சொல்ல போகிறா, மைத்தடங் கண்ணினாய் இவள், அதனால கருப்பாக இருந்தது. அந்த பந்து கீழே வந்து தான் கால் நகம் பட்டு அது வெண்மையாக இருந்துதான், கால் நகம் பளபளன்னு இருந்துதான், அது பிரதிபலித்து வெண்மையாக இருந்தது அப்படின்னு ஒரே சமயத்தில் 3 கலரை காண்பிச்சது அந்த பந்து அப்படின்னு சொல்கிறார்கள். சீதையுடைய செந்தாமரை கையை பிடிச்சு ஜனகர் ராமர் கையில் ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரதீட்ச சைனம் பத்ரம் தே பாணிம் கிருஹ்ணீஸ்வ பாணினக அப்படிங்கிறார். ராமா, சீதையோட செந்தாமரை கையை பிடிச்சிக்கோப்பா, உனக்கு மங்களம் உண்டாகும் அப்படின்னு அவர் சொன்னார். கைகளில் நிறைய வளையல்களோட நீ திறக்க வரணுமா, நீ கைகளில் நிறைய வளையல்கள் அணிஞ்சுட்டுருக்க, அந்தோட நீ திறக்க வரணும் கதவை. அந்த ஒலியும் உன்னுடைய திருவடியில் நீ அணிஞ்சுட்டுருக்கிற சதங்கை ஒலியும் ராமனுக்கு ரொம்ப போகியமாக இருக்கும், எங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும், வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு பிரார்த்திக்க பிராட்டி திறந்தாளா, அதை நாம் நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.